ஆன்மீக அன்பர்களே, இதோ பந்தளத்து மன்னனுடைய மகனாக பிறந்து இந்த மண்ணை மக்களை காப்பதற்காக பொன்னம்பல மேட்டிலே எதிர்புறத்திலே அம்பை எய்தி இதோ கர்ப்ப கிரகத்திலே குழந்தை வழிபானமாகிறார். நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு இன்னும் ஒரு சில நொடிகளில் அற்புதமான தீபாராதனை நடைபெற இருக்கின்றது. பல்வேறு வழித்தடங்களை தாண்டி இது புண்ணிய பம்பையிலிருந்து புனித நீராடி நேற்று இரவு பம்பா விளக்கு நடந்து அற்புதமாக எடுத்து வரப்பட்ட இந்த பொன்னாபரண பெற்றி அற்புதமான அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு ஆராதனை செய்து இன்னும் ஒரு சில நொடிகளில் அற்புதமாக வேத மந்திரங்கள் நிறைவு பெற அற்புதமாக நம்முடைய சிவாச்சாரியர்கள் என்று எப்படி தமிழகத்திலே சொல்லுவோமோ அதுபோல கேரளாவிலே இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் அங்கே வேத மந்திரங்களை அதிநாதத்திலிருந்து அந்த ஒளிவோசைகளோடு சொல்ல தீப ஒளியை ஐயப்பனுக்கு காட்டி அற்புதமான அந்த கற்பூர தீபத்தை அந்த வெளியிலே எடுத்து வருகின்றார்கள். இந்த தீபத்தை தரிசிப்பதற்குத்தான் நாம் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம். இதோ பூஜைகள் அங்கே வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டது. இன்னும் சில நொடிகளில் அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்குத்தான் நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அலையலையாய் பக்தர்கள் கூட்டம் அங்கே இருக்கின்றது. எப்போதும் சரணகோஷங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதோ தோன்றி தோன்றி மறைகிறது. அந்த மலையிலே அனைவரும் பார்க்கிறார்கள். விண்ணச்சத்திரம் தோன்றிவிட்டது. கருடாழ்வார் மேலே பறந்து விட்டார். விண்ணச்சத்திரம் தோன்றிவிட்டது. சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுடனே சரணமையப்பா, அச்சங்கோவிலரதே சரணமையப்பா, ஜோதி சொரூபனே சரணமையப்பா. இந்த பெருமையிலே ஒரு மண்டலம் விருதம் இருந்து ஐயனே 18 படிகளை ஏறி நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து உன்னுடைய இந்த ஜோதி தரிசனத்தை பார்ப்பதற்குத்தான் மண்ணுலகில் மனிதனாக நாங்கள் அவதாரம் செய்தோம். ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஜோதி தரிசனத்தை தண்ணி தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கின்ற அன்பர்களே, சுவாமியே சரணமையப்பா, அறியாமலும் தெரியாமலும் நாங்கள் செய்த பாவங்களை ஜோதி வடிவில் தோன்றிய ஐயப்பனுடைய அருள் காட்சிகளை நாம் பார்த்தோம். அற்புதமாக இந்த மண்டல விரதம் இருந்து இந்த மகர சங்கராந்தியான இந்த நேரத்திலே பொன்னம்பல மேற்றிலே விண்ணச்சத்திரம் தோன்றிய அடுத்த நொடிகளிலே தோன்றிய அந்த அற்புதமான தீப தரிசனத்தை பார்த்தோம். தீப தரிசனத்தை பார்க்கின்ற போதே நம்முடைய பாவங்களெல்லாம் நீங்கியது. அற்புதமாக இங்கே வேத மந்திரங்கள் சொல்ல திருவாங்கூர் தேவஸ்தம் ஓடும் நம்முடைய தமிழகத்திலே எப்படி இந்து சமய அறநிலையத்துறை ஒவ்வொன்றையும் நேர்த்தியோடு செய்கின்றார்களோ அதுபோல அங்கே கேரளாவிலே இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று திரண்டு 18 படிகளிலே மேலே இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு இன்றைய தினம் நடைபெற்ற இந்த ஜோதி வழிபாட்டை பார்த்து காத்து எல்லோருக்கும் அருள் புரிவதற்கான இந்த நிகழ்வை நாம் இதுவரையில்